நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த தொலியை வந்து எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு கிச்சன் டவலில் போட்டுட்டு லைட்டாக ரப் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு வந்து இந்த தோல் வந்து மேலே இருக்க தோல் ரிமூவ் ஆயிரும். இப்போது இந்த மாதிரி நம்ம தோலை நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் கடலைக்கு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கம்பி பதம் வந்து நம்மளுக்கு வரணும். இப்போது நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி தொட்டுட்டு இப்படி இழுத்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி வருது பாருங்கள். இதுதான் ஒரு கம்பி பதம் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுடலாம். இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த நிலக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். நம்ம இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மட்டும் கட்டிகள் இல்லாமல் நம்ம அமுக்கி எடுத்து விட்டுறணும். இது பேனில் வந்து ஒட்டாமல் ஒரு ஸ்டேஜில் வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு பேனில் நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. இதில் நான் எந்த எண்ணெயோ நெய்யோ சேர்க்கவே இல்லை. இது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நான் ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். கொஞ்சத்தை வந்து தனியாக ப்ளெயினாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாதியில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து கோகோ பவுடரை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே நம்ம கை வைக்க முடியாது. கொஞ்சம் வந்து ஆறணும். கொஞ்சம் ஆறட்டும். இப்போது நம்ம கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, இது வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கையிலேயே நீங்கள் இந்த மாதிரி ஷேப் நம்ம ரெடி பண்ணிடணும். ஆறிடுச்சுன்னா நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதோடையே நம்ம பண்ணிடணும். நான் வந்து கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம பிளெயின் வச்சுருந்தோம்ல, அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிளெயின் மிக்சரையும் இதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கையிலே பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பண்ண முடியாது, இறுகிரும். இப்போது இது மாதிரி கீழே வந்து நான் ஒரு கோகோ மிக்சர் வச்சுருக்கேன். அது மேலே பிளெயின் மிக்சர் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ பேக் சைடு திருப்பிக்கலாம். இந்த சைடு ஒரு பிளெயின் மிக்சர் வந்து நான் வச்சுக்க போகிறேன். இப்போது இதை வந்து நம்ம சேர்த்து உருட்டிக்க போகிறோம். இது மாதிரி நம்ம உருட்டிட்டோன்னா நமக்கு வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி வரும். இப்போது நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் பென்சில் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டும் ரொம்ப செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். La la la